சார் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியும். ஐ எம் ஸ்ட்ராங் ஆன் மார்க்கெட்டிங், சேல்ஸ். எப்படியாவது ஆர்டர் எடுத்துருவேன். என்கொயரி வந்தாலும் ஆர்டர் எடுத்துருவேன், கிரியேட் பண்ணுவேன். அக்கௌண்ட்ஸ் தெரியுமாடா? சத்தியமா தெரியாது போயா. என்ன பண்ண போற அப்போ? எனக்கு தெரியல. சரி ரிங்கு அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டாங்க. ரிங்கு, நாலுல இருந்து வேல்முருகனோட அக்கௌண்ட்டை நீங்க தான் பார்க்க போறீங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க பாருங்க அப்படின்னு. ஓகே. பில் அடிக்க தெரியுமாடா? பில் அடிக்க தெரியும் போயா. ஆனா வந்து வேற என்ன பண்ணணும்? சரி, கிரெடிட் டெபிட்ல என்னன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. சொல்லி கொடுத்தா நாளைக்கு அவன் ரிங்கு நீ எல்லா அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுமோ பாரு, ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அண்ட் இப்ப கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்கௌண்டிங் பார்ட் வந்து பையா டேக் கேர் பண்றாங்க. இப்ப எனக்கு என்ன நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து சிவா மேடமுக்கும் தெரியும். சிவா மேடம், சத்யா சாருக்கு எல்லாமே இந்த சிச்சுவேஷன் எல்லாமே தெரியும். சிவா மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எனக்கு கேர் பண்ணினே இருப்பாங்க, என்ன பண்றேன் ஏது பண்ணாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன்னு தெரியும். அன்னைக்கு ஈவினிங் வந்து சிவா மேடம் கூப்பிடுறாங்க, என் வீட்டுக்கு வா, உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனேன், டைனிங் டேபிள் உட்கார வச்சாங்க. மேடம் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணிட்டு அப்படியே எனக்கு எத்தான் டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க. இன்னும் கூட ஐ கேன் சீன் த சி. அப்படியே அந்த சீன் பக்கத்துல பிரசாத் சார் உட்கார்ந்து இருக்காரு, சிவா மேடம் அப்பா உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் வந்து என்ன சாப்பிட சொல்றாங்க. முதல்ல நீ சாப்பிட்டியா? முதல்ல சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே சிவா மேடம் சொல்றாங்க, ஐ எம் யுவர் எல்டர் சிஸ்டர், யூ டோன்ட் வரி, யூ வில் கம் பேக். ஐ எம் யுவர் எல்டர் சிஸ்டர். என் ஆபீஸ்ல ஏசினா நீ தான் பண்ணுவ, அன்லெஸ் கஸ்டமர் வந்து வேற வெண்டார் இருக்காங்க கேட்டா ஒழிய, யூ டோன்ட் வரி அப்படின்றாங்க. அந்த வேர்டு எனக்கு அவ்வளவு கான்பிடண்டா இருந்துச்சு. சரி, அங்க இருந்து போயிட்டேன். இப்ப வந்து சரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பையா வந்து கம்பெனியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, நமக்கு இப்போ அதுக்கப்புறம் எனக்கு என் கம்பெனியை பத்தி ப்ரொஃபைல் எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சண்டே ஈவினிங், சண்டே ஆஃப்டர்நூன் சத்யா சார் கிட்ட போனேன். அவ்வளவுதான். சத்யா சார் கிட்ட போய் டைரக்டா நான் வந்து 2 பேர்கிட்ட மட்டும் ஐ வில் பிலீவ். எப்படின்னா, கோச்சை வந்து நம்பினாதான் நடக்கும். சப்போஸ் இஃப் தே ஆஸ்க் देम டு ஜம்ப்னா ஜம்ப் பண்ணிடணும். ஏன்னா கண்டிப்பா ஐயோ அது மாதிரி கிடையாது, ஜம்ப் பண்ணிடுவோம். தேவோ கண்டிப்பா கீழே ஏதாவது குஷன் போட்டு நம்ம காப்பாத்துறதுக்கு தே வில் டேக் கேர். அந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அப்படி நம்பினது வந்து நான் சத்யா சாரையும் சுனில் சாரையும் கோச்ல. அவங்க வந்து அப்படிதான் எனக்கு சத்யா சார் ஸ்கிரிப்ட் அழகா ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு, விசிட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு, ஆஃபீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஆனா எனக்கு பிஎன்ஏல அப்பதான் எனக்கு ஒரு ஓப்பன் கேட்டகரி வந்துச்சு. ஏசிக்கு எனக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யாருன்னா, அந்த டைம் வந்து திருப்பி பிஎன்ஏக்கு வர்றதுக்கு சப்போர்ட் சொல்லி இருந்தாலும் உமன் சைடு வந்து எனக்கு திலீப்பும் ஆர்கேஎம் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. திருப்பி ரீஎன்ட்ரி ஆஃப் பிஎன்ஏ அசூர்ல வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அசூர்ல ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அந்த அசூர்ல ஜாயின் பண்றது வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய போர் மாதிரி இருந்துச்சு. விட்டுட்டோம், திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. பயங்கர காம்படிஷன், 4-5 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. வெளியேந்து வராங்க, போன் பண்றாங்க, ஆபீஸ் எங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு ஆபீஸே கிடையாது. கேட்டகரி பண்ணுவோம் பையன் சொல்றேன். சரி நான் பேசுறேன் அப்படின்னு ஆர்கே சரி அவனோட பொட்டன்ஷியல் சேஞ்ச் இஸ் a great giver தான், let him take that அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எம்சி கமிட்டில என்ன எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே உள்ள என்ட்ரு ஆகுறேன். ஃபர்ஸ்ட் மந்த் என்ன அவ்வளவு ஒரு பெரிய பிசினஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஏசி டெலிவரினா கூட அந்த ஆட்டோ கூடயே நான் போவேன். கஸ்டமர் பிளேஸ் வீட்டு வெளியே வரைக்கும் போயிட்டு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வந்துட்டு கால் பண்ணுவேன். ஏசி டெலிவரி ஆயிடுச்சுங்களா, பண்ணியாச்சா அப்படின்னு கியூசி கால் பண்ற மாதிரி பண்ணி செக் பண்ணிப்பேன். பட் ஐ டோன்ட் ஹேவ் மேன் பவர், ஐ எம் ஒன்லி ஒன் பர்சன். அப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் வச்சு அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட் ஸ்லோவா இந்த சீனா மேடம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 3 to 6 monthல she given me 7 to 8 ஜாப்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. குட்டி ஜாப்ஸ், கொஞ்சம் பெரிய ஜாப்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அதுதான் வந்து என்னோட கம்பெனிக்கு மெயின் ரொட்டேஷன் ஆயிடுச்சு. ஈவன் ஒரு ஆபீஸ் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும், எனக்கு டூல்ஸ் வாங்குறதுக்கும், எனக்கு வேற லெவல் மேடம் பண்ண ஹெல்ப்லாம் அது அப்படியே போய் மேடம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிஎன்ஏ மெம்பர்ஸ் எனக்கு அது என்ன சொல்றது, கடவுளை வந்து நேர்ல பார்க்க முடியலன்னு வருத்தம் இல்லைன்னா பிரேயர்ஸ் வந்து இது மாதிரி மெம்பர்ஸ் மூலியமா தான் எனக்கு பண்ணாங்க. அதுவும் எனக்கு நடந்த மாதிரி அசூர்ல நடந்திருக்காது யாருக்கும். மெம்பர்ஸ் ஜேம்ஸ் அவர் ரெஸ்டோ பார் பண்றாரு, 20 lakhs ஆர்டர், 10 lakhs அட்வான்ஸ் கொடுக்குறாரு. எனக்கு ஆபீஸ் கிடையாது, என்ன பிராண்ட் டீலர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஜேம்ஸ் நீ பண்றப்பா, நீ பண்ணு, நீ பண்ணு, என்ன பிராண்ட் பண்றது, உன்னோட ரெஸ்டோ பார் நீ பண்ணு. டே நைட் அங்க இருந்து நான் அந்த ஜாபை முடிச்சேன். அந்த ஜாபோட விசிபிலிட்டி எனக்கு அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு 1 crore பிசினஸ் மேல வந்திருக்கு. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஜாப் நான் பண்ணது. அதே மாதிரி ஒரு சைடுல சண்முகம் சார் பிசினஸ் கொடுக்குறாரு, அன்கூர் அவங்க புது ஆபீஸ், ரோகன் புது வீடு, சஞ்சய் புது ஆபீஸ், சட்டா சார், தீபக் சார், பட்டாபி, எல்லாம், குனித் மேம், ராதா மேம்,
கல்பனா மேம், அப்புறம் ஜிகர் அண்ட் ஜேக்கப் சார் ஃபர்ஸ்ட் ஏஎம்சி டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டது மெம்பர்ஸ். ஏன்னா நான் மெம்பர்ஸ் நேம சொல்ல போனா சைஜு, பிரமோத், வினுராஜ், ஜனா, ஏன்னா சொல்லிட்டே போலாம். ஏன் சொல்றேன்னா ஐம் ப்ரௌட் டு சே 95% ரெஃபரல் ஐ காட் ஃப்ரம் தி சாப்டர். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 2 பேர் தான் எனக்கு கொடுக்காம இருந்தாங்க, அதுவும் வேணா நியூ மெம்பர்ஸ். அது மாதிரி ஒரு சாப்டர்ல ரெஃபரல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது அப்படியே எனக்கு போயிட்டே இருந்துச்சு. even I got opportunity into LT also. எப்போ ஒரு பிரசன்டேஷன் பண்ணி பயந்த எனக்கு என்ன நம்பி வந்து சுனில் சாரும் சத்யா சார் அப்ப பிரசிடன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்ப சத்யா சாரும் சுஜினா மேம் இருந்தாங்க, லாயர். அவங்க 2 பேரும் வந்து லீடர்ஷிப் டீம்ல இருந்தாங்க. பட் தே சப்போர்ட்டட் மீ. நான் பயந்தேன், எப்படிதான் ஒரு இவ்வளவு பேரை பார்த்துட்டே பயப்படுவேன். ஆனா 200 ஐஸ் ஆர் வாட்சிங் மீ டெய்லி. அந்த ஃப்ரைடே மார்னிங் பார்ப்பாங்க. நான் ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கணும், மெம்பரோட இதை படிக்கணும். பட் முதல்ல தப்பு தப்பா படிச்சேன். சத்யா சார் உட்காந்து சொல்லுவாரு, முன்னாடியே வாங்கிடு, மெம்பரோட டீடைல்ஸ் முன்னாடியே வாங்கிடு, பிராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு நல்ல ஃப்ளோவா போயிடுச்சு. சக்சஸ்ஃபுல் எஸ்டின்ற அவார்டும் நான் வந்து ஐ காட் இட் ஃப்ரம் லீடர்ஷிப் டீம் மூலியமா வந்து சுனில் பையா கிட்ட வாங்கினேன். ஸோ அந்த லீடர்ஷிப் டீம்ல நான் இருந்திருக்கேன். இப்பவே எனக்கு வச்சு இந்த பிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வி ஹவ் டன் அரௌண்ட் 60 to 70 lakhs தான் பண்ணேன். நான் போய் சொல்றேன் பையா கிட்ட, மாதிரி அது 6 month தான், 6 month பீரியட் தான், ஜூலை டு மார்ச். பையா இவ்வளவு பண்ணிருக்கேன் பையா. ஐயா உன் பொட்டன்ஷியலுக்கு இதெல்லாம் ஐ ஒன்ட் அக்செப்ட் இட், யூ ஹேவ் டு டூ மோர் அப்படின்றாரு. என்ன எவ்வளவு பையா? மினிமம் 2 to 2.5 crores பண்ணினா நான் உன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், இல்லைன்னா வேற யாராச்சும் பார்த்துக்கோ, என்கிட்ட வராது அப்படின்ட்டாரு. எப்படி 2.5 to 3 crores அப்படின்னு. அப்புறம் அது பண்ண என்னன்னா நெக்ஸ்ட் இயர் I have touched 4 crores business. Order in hand வந்து another 1.5 to 2 crores order in hand இருந்துச்சு. ஆனா என்னோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 65% என்னோட பிசினஸ் வந்து comes from BNA சர்க்கிள் தான். பையாவே பாத்தீங்கன்னா பையா கிட்ட ரெஃபரல் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பையாவே எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் லாஸ்ட் 18 monthsல given me around 35 lakhs பிசினஸ் கொடுத்திருக்காரு எனக்கு. எல்லாரும் பிசினஸ் கொடுத்தாங்க. அசூர் டீம்ல எல்லார்கிட்டயுமே நான் ரெஃபரல் வாங்கிட்டேன், எல்லார்கிட்டயுமே நான் பிசினஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நேம் படிச்சுன்னா இந்த எல்லா பேரும் தான் படிக்கணும், ரோஸ்டே படிக்கிற மாதிரி இருக்கும். தட் மச் பீப்புள் ஆர் சப்போர்ட்டட் மீ. என்னோட சக்சஸ் செலிப்ரேட் பண்ணாங்க என் டீம். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. திஸ் இஸ் வாட் என்னோட ஃப்ரம் இது ஸ்கூல் டைம்ல இருந்து பிறந்ததுல இருந்து பிஎன்ஏ வரைக்கும் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் வந்து she is handling entire show of administration service. I am handling sales, AMC and projects. எனக்கு ஒரு பொண்ணு சுபஸ்ரீ 11 years சொன்னா, அதுதான் சொன்னாங்க. பட் எனக்கு இது என்னன்னா அஜித் எனக்கு கால் பண்ணாரு, இது மாதிரி வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம், அதுல வந்து ஒரு 25 people வந்து நாங்க இன்டர்வியூ மாதிரி பேச. எனக்கு என்னன்னா நான் அந்த அளவுக்கு இன்னும் ஓப்பனா சொன்னா அந்த அளவுக்கு இன்னும் சாதிக்கல, ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட் லேர்னர். இப்பதான் வந்து ஒரு 3 years பிசினஸ் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்திருக்கேன். பட் நான் எதுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இது என்னோட சக்சஸா நான் இதை வந்து சொல்லணும்னு அக்செப்ட் பண்ணல. பட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு டு ஷோ கிராட்டிடியூட் டு பிஎன்ஏ அண்ட் பிஎன்ஏ மெம்பர்ஸ். எனக்கு நான் தனியா ஒரு பையனா தான் பிறந்தேன். பட் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கு, பையா கிடைச்சிருக்கு. எங்க அப்பாவோட அவ்வளவு பாசம் கிடையாது. எனக்கு சத்யா சார் மாதிரி கிடைச்சிருக்கு. எனக்கு அக்கா கிடையாது. எனக்கு சிவா மேடம் மாதிரி ஒரு அக்கா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சோ ஐ வாண்ட் ஷோ கிராட்டிடியூட். ஒரு சக்சஸும் குனித் மேடம் கால் பண்ணுவாங்க, எவ்வளவு மோட்டிவ் பண்ணுவாங்க. டல்லாயிட்டா மோட்டிவ் ஆர்கேன் சார், டே என்னடா பண்ண இந்த வருஷம், எவ்வளவு டார்கெட் பண்ண அப்படி கேட்பாரு. திலீப் சார் சொல்லுவாரு, ஏதாவது அச்சீவ் பண்ணா நீ பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கோ, அதையே பாரு, கண்டிப்பா ஒரு அச்சீவ் ஆகிடும். பையா வந்து ஃப்ரீக்வெண்டா நான் கால் பண்ணலாம் கூட அவர் கால் பண்ணுவாரு, என்னடா நோ சவுண்ட் வாட் ஹேப்பன் ஹவ் யூ டூயிங் பிசினஸ் அப்படின்னு கேட்பாரு. சோ இது இந்த மெம்பர்ஸ்க்காக இந்த வந்து நான் என்ன இது வரைக்கும் பண்ணிருக்கணும், அது ஒரு கிராட்டிடியூடா என் டீமுக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் இந்த இதுக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணேன். This is what I am. இன்னும் பாத்தீங்கன்னா பென்சில் கையில குச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். This is what I am. பென்சில் கீழே வச்சுக்கோ, பரவாயில்ல. Okay, can we have a round of applause for Velmurugan here, right, all of you? And from his story, what did you learn? Right, just put in the chat box. But we also have some questions for you, Vel. Okay, some simple things. Okay, because you have shared this with me. I still remember you shared that you used to go and in the hospital you used to go and sleep with your dad, right? He will be in the hospital. நீ வந்து ஹாஸ்பிடல் எதுக்கு? அது ஒரு கம்ஃபர்ட். அந்த ஏசி எனக்கு பிடிக்கும். What business you are in today? AC. So when Velmurugan was a child, they didn't have an AC at his home, but his dad was, from the day he was born, his dad was in hospital.
and as a child he used to go and just mom used to work. என்னென்ன வேலை பண்ணிருக்காங்கம்மா அம்மா? உங்க அம்மா என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க? அம்மா வந்து மெயினா வந்து என் படிப்புக்கு வந்து டெய்லரிங் பண்ணி கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் அவங்க அவங்க என்னன்னா அவங்க கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து என்னோட ப்ராடக்ட் தான் சார். ஐ திங்க் ஒரு 21 இயர்ஸ்ல ஒரு அம்மா ஹஸ்பண்ட் சரி கிடையாது, பையனை வளர்க்கணும். பட் அவங்க நினைச்சிருந்தா என்ன ஒரு ஏதாவது ஆசிரமத்துல போட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கலாம். பட் அது மாதிரிலாம் வந்து அவங்க ஃபேமிலியில சொன்னாங்க. பட் எதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ணல. ஷீ லிவ் ஃபார் மீ. அதேதான் வந்து நான் எங்க அம்மாவோட அவ்வளவு க்ளோஸா இருக்க மாதிரி எனக்கு தெரியாது. பட் ஆனா என் மைண்ட்ல எல்லாமே இருக்கு. நான் எங்க அம்மாக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஐம் ரியலி ஹாப்பி வாட் ஷீ இஸ் டுடே. எனக்கு நான் இருக்கணும் இல்லையா, எங்க அம்மா நல்லா வச்சிருக்காங்க. வெரி குட். ஓகே, அண்ட் சம் மோர் I do not know, but is there something more that you want to share about why and what happened in BNI? That you said that transformation happened. You said about presentation. That is one thing. What other moment you remember, if anything is there, which you can say this is the moment where that BNI changed my life? One moment, if you bring it to the top of. எனக்கு என்ன பிஎன்ஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு இது மாதிரி எனக்கு என்னோட ஃபுல் சேஞ்சே வந்து பிஎன்ஐ தான். நான் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இருந்தேன். ஒரு 8 o'clock ஆஃபீஸ் போயிடுவேன், ஈவினிங் 9 o'clock வீட்டுக்கு வருவேன். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அதுதான் எனக்கு இது டோட்டலாவே. நான் இன்னைக்கு என்னென்ன பண்றனோ அது எல்லாமே 95% காரணம் பிஎன்ஐ தான். ஒரு ட்ரைனிங் போனா கூட நான் என்ன பண்ணுவேன், ஓரமா போயிட்டு பின்னாடி தான் உட்காருவேன். யூ வில் கால் மீ, ஏய் இங்க வா. நீங்களே பார்த்து சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணிட்டு நடுவில் போடுவீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தா யாருக்குமே தமிழ் தெரியாத ஆள் நடுவில் தான் உட்கார வைப்பீங்க. கடைசியில பார்த்தா அது கான்டாக்ட் பேரா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நான் அவங்கள பேசும்போது கடைசியில் எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும். தட் ஆல்சோ யூ வில் டு. அது மாதிரி இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அப்படிதான் ஒரு லீடர்ஷிப் டீம், எவ்ரிதிங். அது ஒரு நல்ல இது சொல்லலாம். ஃப்ரைடே வந்து ஒரு மீட்டிங் போலனாதான் ஆக்சுவலா மிஸ்ஸிங் தெரியும். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் வெட்டிங்க்கு உடம்பு சரியாம போக முடியல அப்படின்னு பண்ணும்போது அந்த மீட்டிங்கோட மிஸ் பண்றது கிளீனா தெரியும். அதே மாதிரி நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. எனக்கு ஒரு பிஎன்ஐல இருந்தேன் ஒரு 4 வருஷம். ஒரு பிரேக் இருந்துச்சு, திருப்பி நான் ஜாயின் பண்ணேன். அந்த பிரேக்ல தான் ஹவு மச் ஐ மிஸ் பிஎன்ஐ அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த அது அது அந்த பெயின் கவுன் த்ரூ பண்ணாதான் அதோட இது தெரியும், அந்த மிஸ்ஸிங். Brilliant. Okay, so any questions in the chat box? I'll take it up now. And yes, you can also put in the chat box what you learned from this, right? Okay, I think he's already answered. When you had to get out of BNI and then join it, what was your state of mind? I think he just shared, and I see the question in the chat box. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. யாராவது ஃபில் பண்றாங்களா, தூக்கமே வராது. ஐயோ இன்னைக்கு யாராவது விஷயம் வந்திருப்பாங்களா, யாராவது மெம்பர் ஆயிருப்பாங்களா. ஒரு ஃப்ரைடே ஃபோன் பண்ணி கேட்பேன், யாராவது ஏசி ஃபில் யாராவது மெம்பர் வந்தாங்களா, ஜாயின் பண்ணிட்டீங்களா. இல்ல ஓப்பனா தான் இருக்கு. அது ஒரு வெள்ளிக்கிழமை யாராவது ஜாயின் பண்றவங்க பயம் இருக்கும் எனக்கு. அதுவும் அதுலதான் ஜாயின் பண்ணணும். எனக்கு ஐ கான்ட் கம் அவுட் ஆஃப் அசூர். அது ஒரு பெரிய இருந்துச்சு எனக்கு. Thank you. Okay, good. I think there are many more questions, but I'll take this up. Vinay Setia, what did they see in you that all BNI members were helping you? I think that question should be asked to all BNI members, but I think from whatever I see, he's helping nature, right? And willingness to learn. Am I right, Will? Okay, நான் பண்ணிருக்கேன் சார். அப்படி நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிசினஸ் வரலன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். சத்யா சைடு பிசினஸ் வரலன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ அவர்தான் சொன்னது, ஏன் உனக்கு வரல அப்படின்னு ஃபீல் பண்ற, நீ கொடுக்க ஆரம்பி. உனக்கு நிறைய கனெக்ட்ஸ் இருக்குல்ல, நிறைய பில்டர்ஸ் இல்ல, ஸ்டார்ட் கிவிங். ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் கிவ் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சுல இருந்து நிறைய மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன இங்க ஒரு அபார்ட் ஃப்ரம் பிசினஸ் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. நம்ம வேலைக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலை புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா. வி ஹேவ் டு ரெஃபர். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து எப்படின்னா அப்படியே ஒரு பேக் பண்ணி அழகா கொண்டு போனாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா மாதிரி. அது சொல்ல முடியாது சார், ஃபீல் பண்ணுவோம். அது எப்படி பிஎன்ஐ மீட்டிங் வந்து சொல்ல முடியாதோ அது மாதிரி இது என்னோட இது. Brilliant. Okay, what message would you give to members in service industry, and what process you were following in BNI? சார் எதுவுமே எக்ஸ்ட்ராடனரியால எதுவும் பண்ணவே தேவை சார். நம்ம பேசிக்ஸ் என்னவோ அது பண்ணா போதும். அதே மாதிரி பிசினஸ் கிடைக்கணும்னா அந்த ஒரு மெம்பர் கொடுக்குற சக்சஸ் ஸ்டோர்ல we have connects. மினிமம் 2 to 3 கனெக்ட்ஸ் இருக்கும். அந்த கனெக்ட்ஸை அழகா ஃபாலோ பண்ணி அந்த மெம்பரோட ஐ பிலீவ் ஆன் பவர் டேட் சார். ஐ பிலீவ் ஆன் பவர் டேட் அண்ட் பவர் டீம். நீ என்னதான் 20-35 மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வச்சு நீ ஃபாலோ பண்ணாலும் பவர் டீம் கொடுக்குற பிசினஸ் இன்ஃபர்மேஷன், பவர் டீம் கொடுக்குற வேல்யூ நோ ஒன் கேன் கிவ். பிலீவ் பவர் டீம், டெஃபினெட்லி சக்சீட். அதே மாதிரி அந்த
தேங்க்யூ ஸ்லிப்ல இருந்து நான் பிசினஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஸ்லிப்பை நோட் பண்ணிப்பேன், அந்த பேரை பார்ப்பேன். ஏன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் சார் கனெக்டட் சத்யா சார். சோ கஸ்டமருக்கு ஆல்ரெடி 2 கனெக்ட் கிடைச்சிச்சு, 2 பேர் ட்ரஸ்ட் இருக்கு, டிஎன்ஏ ட்ரஸ்ட் இருக்கு, 2 பேர் இருக்கு. சோ அந்த சத்யா சாரோட ஹாட் பொட்டேட்டோவை நான் எடுத்து போகும்போது எனக்கு என்னோட ஜாப் வந்து ரொம்ப ஈஸி டு கெட் இட். சோ தேங்க்யூ ஸ்லிப்ல கூட இருந்தா நோட் பண்ணிட்டு அந்த மெம்பர். பட் அந்த பவர் டேட் வந்து சக்சஸ்னா பவர் டேட் தான் சார். நான் போயிட்டு ஒரு விசிட்டரை, ஒரு எம்டி பார்க்க முடியாது, மேஜர் பார்க்க முடியாது. ஆனா எங்க சாப்டர்ல பெரிய பெரிய விசிட்டர்ஸ் வருவாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே ஜேக்கப் சார் வந்து மிஸ் அனுஷான்னு ஒருத்தவங்க கூட்டு வந்தாங்க. ஷீஸ் அ ஹோட்டலியர். அவ்வளவு பெரிய ஹோட்டல் வந்து ஈசிஆர்ல வச்சிருக்காங்க, கோல்டன் டே ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஷீஸ் எம்டி ஃபார் அவர் லேடி ஸ்கூல் ஆல்சோ. அப்புறம் ஒரு சின்ன 2-3 ஸ்கூல் வச்சிருக்காங்க. இப்ப அவங்கள போய் நான் பார்க்கணும்னா ஐ கேன் ரீச் அப் டு அட்மின் பீப்புள், இல்ல செக்யூரிட்டி வரைக்கும் தான் சில நேரத்துல போக முடியும். பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, அழகா நாங்க மீட்டிங்ல பண்ணோம். ஹாய் மேம், என்ன ஹாய் வேணும்னாங்க. ஓகே, நான் இப்ப அவங்க நம்பரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா நான் வந்து விசிட்டர் கான்டாக்ட்ஸ் வந்தோம்னா புஷ் பண்ண மாட்டேன், உடனே பிசினஸ் புஷ் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா அழகா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு என்னோட சக்சஸ் ஸ்டோரிஸ் கிரியேட்டிவ்ஸ் நான் போஸ்ட் பண்ணினே இருப்பேன் அவங்களுக்கு. திஸ் இஸ் அ ஜாப் வி ஆர் ரீசென்ட்லி டன், திஸ் இஸ் ஐம் டூயிங் திஸ் ஜாப் அப்படின்னு போடுவேன். கண்டிப்பா அவங்க ரிக்வயர்மெண்ட் வரும்போது அவங்க கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி பிசினஸ் வந்திருக்குன்னா உடனே வராது, ஒரு 3 months 4 months 5 months 6 months வரும். பட் நான் என்ன பண்ணுவேன், ஆனா கீப் ஆன் ட்ராக். எனக்கு விசிட்டர்ஸ் டைரி ஒண்ணு இருக்கு. அவங்க யாரு அதோட எல்லா விசிட்டரையும் நான் பார்க்க மாட்டேன். என் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விசிட்டர்ஸ் மட்டும் அழகா ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு இப்ப சீனா மேடம் மூலமா ஒரு ஜாப் பண்ணிருக்கேன், சட்டா சார் மூலமா ஜாப் பண்ணிருக்கேன், அது ஒரு போட்டோகிராஃப் அழகா எடுத்து திஸ் ஜாப் கம்ப்ளீட்டட் இவ்வளவு ஹெச்பி இவ்வளவு அவங்க போட்டுனே இருப்பேன். ஸோ அவங்களே அவங்க ரிக்வயர்மெண்ட் இருக்கும், டெஃபினட்டா லாக் பண்றாங்க. தட்ஸ் திங்க் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் டிஎன்ஏல. வேல், அந்த விசிட்டர் வந்து மெம்பர் தானே எத்தி வந்திருக்காங்க, அந்த மெம்பர் கிட்ட பேசி தானே விசிட்டர் கால் பண்ணுவேன் நீ? மெம்பர் கிட்ட நான் சொல்லுவேன் இது மாதிரி எனக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்குன்ட்டு, அப்பதான் கால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து புஷ் மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டேன் சார், ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுப்பேன். திஸ் இஸ் அது ஒரு 2 லைன் என்னோட என்ன இருக்கோ ப்ரொஃபைல், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரோ கம்பல்ஷன் 10 வாட்டி கால் பண்றது, வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஜாப் முடியும் போது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் நான் ஜாப் பண்ணணும். அது பெரிய வால்யூம் ஜாப் இருக்கீங்க, அந்த பேரை போடுவேன், அதுவே கரெக்டா ஹிட் ஆயிடும். இப்ப பெரிய இப்ப ஷெரட்டன் ஹோட்டல்ல நான் பண்ணிருக்கேன் ஜாப் அப்படின்னு போட்டேன்னா, ஓ ஷெரட்டன் ஹோட்டல் ஐ சீன் ஹிம். ஏன்னா இப்போ என்ன பார்க்கும்போது நான் ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மீமோல இருக்கேன், இட் இஸ் மோர் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது கிளைண்ட்டுக்கு. நீ பிஏல பார்க்கும்போது நான் வெளியே போய் நார்மலா பாக்குறதுக்கும் இங்க பார்த்து ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு, வாட் ஐ எம் அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் என் பிசினஸ் இன்ட்ரடக்ஷன் தான் வேணும், அது நான் பார்த்துக்கிறேன். Brilliant. So one of the things he's telling is please come professionally dressed in a BNI meeting, right? நான் அப்படிதான் முதல்ல நான் கோட் தான் போட்டேன். நான் கல்யாணத்துக்கு கூட கோட் போட்டது கிடையாது சார். சத்யா சார் ஆளதான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா, பில் இன்க்ரீஸ் பண்றதுல சத்யா. Okay, next question. What roles your mentors have played? மென்டர்ஸ் வந்து எனக்கு நிஜமாலே கோச் சார். எனக்கு அவர் கோச். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மென்டர்ஸ் எனக்கு கரெக்ட் டைம்ல கிடைச்சாங்க. சத்யா சார், சட்டா சார், அப்புறம் நீங்க, ஆர்கேன் சார், திலீப் சார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க பையன், அவங்களோட வீட்டு பையன் மாதிரி நினைச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு இதுவும் எனக்கு கொடுப்பாங்க, இன்புட்ஸ் கொடுப்பாங்க. பட் என்னன்னா பிலீவ், ட்ரஸ்ட் த கோச், வாட் எவர் தே டெல் டு இட். பிளைண்டா கண்ணை மூடிட்டு பண்ணு, டெஃபினட்டா ரிசல்ட் வரும். அவ்வளவுதான். Good. How much time every day you spend in BNI? எனக்கு அப்படி குறிப்பிட்டெல்லாம் கிடையாது சார். அது ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது பிஎன்ஐ வந்துடும் என் ஒர்க்ல. ஏதாவது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எனக்கு அந்த பிஎன்ஐ வந்துடும். இப்ப டெய்லி யாராவது கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஐபேட்ல வந்து பிக்சர் வைக்க முடியாது. இதுல நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஜனா வந்தார். ஈ கேம் டு மை ஹோம். அவரு ஐபேட செட் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு உட்காந்து ஒரு காலவர் செக் பண்ணி பார்த்துட்டு தென் அப்பாயின்மெண்ட் இன் பெருங்குடி. பட் எல்லாம் எனக்கு வீட்டுல பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியே என்ன அப்படிதான் சொன்னாரு, நான் போறேன் பெருங்குடியில, அங்க ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு, நானும் பேசிட்டு வரேன், நீ மீட்டிங் கூட கால் ஐ கனெக்ட் அப்படின்றாரு. எனக்காக வந்துட்டு ஒரு கனெக்ஷன் நடக்குது அங்க. அது அப்படியே இதுவாயிடுச்சு, டெய்லி ஏதாவது நடக்கும் அப்படியே. What goes around comes around. So let me tell you to the room, right? So last Saturday I was doing a training and there was some problem in the AC and the training was going on and I was just sweating, so it was going on, so I was just clearing this. Vail Murugan was in the training, right? So I finished the training and I go to my dad's room and there I'm sitting and meditating. And in the meditation, I can hear Vail Murugan's noise, sound. Vail Murugan enna sari edavadhu irukum. So then I open my eyes, I come out and say, veetla yaar vandirukanga.
And then I open the gate where I actually sit and take all these trainings and all these sessions. I see Vel Murugan is standing there, and he looked at me and said, "Your AC is not working, and I saw you sweating, so I've come here." He has spoken to a BNI member who has an e-pass. He spoke to that member. That member came. These two guys have come. A service engineer has come. So, well, this is what is BNI, right? Someone saw that someone is sweating. So maybe what to look for, what to listen for. But this is what is Vel Murugan. The heart is so pure. In fact, I blasted him. எதுக்குடா வந்தேன்? He said, "அண்ணே நிறைய training இருக்கும். நீ என்ன sweating ல பண்ண போறேன்? நீ போ இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன்." I said, I can't talk to this guy. Sometimes I like. He gave a quotation for office ACs, and Satta sir said, "Vel Murugan is fighting with me." I said, "Vel Murugan நான் கூட fight பண்ண முடியாது, விட்டுடு." Right? So what goes around comes around. Today you needed someone, and that person came to your home and did it. So friends, please understand, the most selfish thing that you can do in this world is do good to others. That's the most selfish thing you can do. And Vel Murugan is that person, right? I've seen it very close quarters, very close quarters. In fact, so many stories we have shared. He cannot see others hungry, and that is one of his vision. He wants to feed people. Navel? Yes, sir. இன்னைக்கு கூட அசோசியேஷன் மூலமா ஒரு இது பண்ணிருக்கோம். Yes. So he cannot see people hungry because he always says, "I have gone through these problems in my life. I don't want anybody else to go through it." And he has one more thing. He wants to educate people. He wants to, a lot of things he has in his mind, right? So, well, maybe I'm going to ask at the end, not now, at the end, right? Maybe something more about what is your vision? What is your goal? 5 years, 6 years, right? Maybe, right? Any other questions? I'll just click on the chat box. Any other questions? How do you feel on Sunday when there is no BNI? Is there a day without BNI for you? Sunday வந்து full of my family, sir. Even my friends will call, வெளிய போலான்னு வாங்க, நான் போக மாட்டேன். I will be with my family. I will enjoy with my family. அவங்களோட போவேன். Even நான் Sundays வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போகவே மாட்டேன். I will be with family. என்ன பிராக்டிகல் தான். பிஎன்ஏனா எனக்கு ஃபுல்லா நான் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நான் பிஎன்ஏ தனியா வந்து பிஎன்ஏ 1-to-1 பிஎன்ஏ அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிஎன்ஏ வந்து ஆபீஸ்ல இருக்க மாதிரி அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். பிஎன்ஏக்கு கிடையாது. இட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ ஒரு கிளைண்ட பார்த்தனா அது யாரு கனெக்ட் பண்ணலாம், அது எப்படி கனெக்ட் பண்ணலாம், அது பிஎன்ஏ தான். பட் ஆனா அது வந்து பிஎன்ஏக்கு நான் பண்ண மாட்டோம். அப்படியே நடந்துடும். Like I think three of us will always say, me, Satya and Satta, BNI is part of your business, not apart from your business. Correct. It is part of your life. BNI is a part of your business, not apart. Like people who think apart, think about how much time you invest in BNI. BNI is your business. Someone who was zero turnover, no business, no turnover, today to do 6.3 plus crores of business, right? In fact, I keep pushing him more because last project he was applying for it. I still remember how tensed he was. Right. Good. Any questions in the chat box we have? And can you share one story of the power of Power Team? Power of Power Team, I tell you, last 1 year, what's happening? போன வருஷம் மார்ச் மாசம் my showroom closed. All the principal company closed. All shops closed. No bus, no two-wheeler. I can't even take materials, anything. But sitting in home, I have closed 48 lakhs business. Sitting in home, through Zoom, I closed 48 lakh business. Through my ex-member, Vinay Asrani's residence, I'm only doing 30 lakhs. Through Patabi, I'm doing one project of 18 lakhs. அதுக்கப்புறம் சீன மேடம் மூலமா ஒரு ஜாப். So 48 lakhs is more than around 50. Sitting in home from March, அந்த 3 months வீட்ல இருக்கும்போது இந்த ஜாப் நடந்துச்சு. இதே பவர் டீம் தான். பவர் டீம் இல்லைன்னா நடந்ததே வந்திருக்காது. இப்ப கூட அந்த விருகம்பாக்கம் சைட் நான் கோல், அது கூட பவர் டீம்ல இருந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணாங்க. அந்த ஆர்கிடெக்ட் மூலமா தான் எனக்கு இவர் கனெக்ட் ஆனார். இவர் பிரேம் சொன்னார் இல்லைங்களா, பிரேம் சேவர். அந்த ஜாப் கூட அந்த லாக்டவுன்ல தான் பண்ணேன். That's all Power Team, center Power Team. Brilliant. So, Power Team works. Power Team works and Power Day double works. Double works. In fact, that's what I keep saying. Don't grow your chapters. Grow your Power Teams in the chapter. That's really important, right? நம்ம வந்து சும்மா வளர்றதுக்கு பதிலா டார்கெட் வச்சுட்டு you should grow, right? Good. Any other questions? Or Will, your family is here? Sugandha, you're there in the room? Sugandha, if you can switch on your video now.
Hi, Sugandha. Hi, sir. Hi, Subhri. That's the little boy, right? Brilliant. So yes, so Sugandha, your take on what is BNI for you? What is BNI for you? What does BNI mean to you? BNI அவர் சொன்ன மாதிரி தான் சார். BNI எங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிருக்கு. நாங்க இப்போ இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து BNI தான். BNI நிறைய ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு எங்களுக்கு, நிறைய பிசினஸ். லாக்டவுன்ல கூட நாங்க பிசினஸ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் BNI தான். ஸோ எல்லாமே BNI தான். Very good, thank you. Hi, Subhri. ஈவன் அவுட்டிங் கூட பிஎன்ஐ மெம்பர்ஸ் ஃபேமிலி எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வினு வைஃப் ஜனா வைஃப் எல்லாம் வெரி குட் ஃப்ரெண்ட் எல்லாம் பொண்ணா வெளியே போவாங்க சுகந்தாவோட. Hi, Subhri. How are you? Fine, good, all well. Hi. பரவாயில்ல. சுகந்தா இயர்போன் கூட சுபஸ்ரீக்கு. இல்ல கேக்குதா? ஓகே சுப்ஸ்ரீ, பிஎன்ஐனா நீ வருவ பிஎன்ஐ மீட்டிங் பாத்திருக்கியா? பிஎன்ஐ சோஷியல் வந்திருக்கியா? வந்து டான்ஸ் ஆடி இருக்காளே. ஆமா எனக்கு தெரியும். டேய் நீ பேசுறது அந்த ஹயாத் ஹோட்டல்ல வந்து போனோமே. டோல் பாஜி டான்ஸ் ஆடுனீங்கல நீ அவ்வளோ. அது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் அது. அதான் சோஷியல்ஸ். அது அவார்ட்ஸ் நைட். சரி. Good. So what does BNI mean? BNI na enna unuku? Sollu. Business platform. Brilliant. Thank you so much. Thank you. உன் ரூம் வந்துட்டு ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. யார் பண்ணாங்க? கிருத்திகா ஆண்டி. Thank you. Again BNI designed home. Right? चलो. அவள என்ன சார் அவள என்ன ஆவணும்னு கேளுங்க. சரி நீ என்ன பண்ண போற வாழ்க்கையில? I want to become an interior designer. You want to become an interior designer? Oh. ஏய் நான் கேள்வி இங்க கேக்குறேன் பாரு, பதில் அங்க இருந்து வருது. So she wants to be an interior designer. Brilliant, awesome. Maybe you should go and study architecture, right? So very good. And you are in the right place. Thank you so much, Subhri. அப்பா வந்துட்டு கம்பெனி வந்துட்டு உன் பேர்ல தான் வச்சிருக்காரு தெரியுமா? சரி குட். தேங்க்யூமா, நன்றி. தேங்க்யூ சுகந்தா. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார். எங்க இருக்காங்க அம்மா? இங்கதான். வாங்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? வணக்கங்க. வணக்கம், சௌக்கியமா? நன்றி. தேங்க்யூ. நீங்க வந்துட்டு வேல்முருகன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் தாங்க. உங்களோட ஆசீர்வாதமும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தாங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. நன்றிமா. ரொம்ப நன்றிங்க. Yes, thank you. Thank you Sugandha. Now you can sir. Thank you. Chalo, good friends. So thank you Subhri, thank you Sugandha, thank you ma. Very good. Any more questions we have? If I missed out something, or now we can have questions in the chat box. So there are some answers, some of the learnings. Okay, Vail is a smart entrepreneur who utilizes the process effectively. He's an embodiment of BNI principles. Last week after a power team meeting, he immediately took 14 offers for a power date. Wow, 14 people for a power date. Awesome. Super. Waiting for more orders to come and more business to give Vail. Super. Yeah, foundation. Yeah, I know. Super. Good. Any other questions anybody wants to share? You can raise your hands, friends, so I can invite you to share. If Vail has missed some of the stories, you guys can share. Anybody wants to share? Please raise your hands. We have Dilip. We have, okay, who has raised the hand? Satya. Yes, Satya. But yeah, Satya, keep it short, huh? Good, Satya. Super. It's such an emotional story of Velu.
and sometimes I go around ragging him, but fantastic to look into it. There is a story he used to tell me about Eveready. He worked in Eveready factory. I want him to share that. It's a very interesting story. Yeah. Well, you cut down the whole story, right? Konjo expand pannu. Seriya? Thank you, sir. Sir, I was doing apprentice there. Apprentice at the factory, name solala. I was doing apprentice only. I was seeing next to my one person is a 7 years old employee there, measuring the carbon and writing and labeling it. And second one person again is doing the same thing of doing chartla எழுதி again level mark பண்ணிட்டு இருக்காங்க. QC report பண்ணிட்டு இருக்காங்க. I was in QC department. I went to canteen jump பண்ணிட்டு I went to Gandhi Mandapam and sat. But how many days I can நான் என்ன ஏமாத்திக்க முடியும் ஃபுட் எல்லாம் இல்லாம. அப்புறம் தான் வந்து நான் ஓப்பனா சொன்னேன் நான் இந்த ஜாபை விட்டுட்டேன்ட்டு. என்னால அந்த ஒரே ஜாப் பண்றதுக்கு எனக்கு மேபி இந்த இடத்துக்கு நான் இங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த ஜாபை நான் விட்டேனா. All happened. Brilliant. Sorry, one more question I have which you did not touch. So Sugandha Nee, okay, same office working. What happened? How did it happen? Can you just share the background a little more? Sir, நான் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட். ஆக்சுவலா ஜாயின் பண்ணும்போது சுகந்தாவோட அசிஸ்டன்ட் தான். சுகந்தாக்கு மேல ஒரு மேனேஜர் இருந்தாங்க. சுகந்தா அவங்க கீழே ஒர்க் பண்ணிருந்தாங்க. சுகந்தாவோட அசிஸ்டன்டா தான் ஜாயின் பண்ணேன். டேட்டா என்ட்ரி ரிப்போர்ட் தூக்கி கொடுப்பாங்க. என்ட்ரி இந்த ரிப்போர்ட் அப்படின்வாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ட்ரி ரிப்போர்ட் நான் அவங்க என்ட்ரி பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா வந்து நான் அவங்க மேல மேனேஜர் ஆகினேன். அவங்களுக்கு அப்போ ஒரு நம்ம கீழே இருந்தாலும் மேனேஜர் சண்டை வரும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து 2 பேரும் சேம் போட். அந்த ஒரு என்ன மாதிரி ஒரு கஷ்டமோ என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி இதுவோ எல்லாமே வந்து சேம் திங். அவங்க ஒரு ஃபேமிலிக்காக வந்திருக்காங்க, நான் என் ஃபேமிலிக்காக வந்திருக்கேன் போது எங்க வேவ்லென்த் இதுவாயிடுச்சு. ஈவன் என்னோட ஒர்க் இருந்தா கூட அவங்க எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அது மாதிரி இருந்துதான். ஹலோ, நீ இப்ப கூட அசிஸ்டன்ட் தாடா? ஆமா. ப்ரொப்ரைட்டர் யாரு? பெட்டர் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறது பெட்டர். அவ்வளவுதான். நீங்க அதான் சொன்னீங்கல்ல சுகந்தா மேல நீ போய் ஆர்டர் அதான் வேலை. நீங்களும் அதான் சொல்றீங்க, ஆர்கே அதான் சொல்லுவாரு, திலீப் அதான் சொல்லுவாரு. நீ சுகந்தா கிட்ட கொடுத்து நீ போய் ஆர்டர் மட்டும் எடுப்போம். அவ்வளவுதான். Good. Sugandha must be listening and feeling happy about it. Right. Friends, BNA friends, everyone எல்லாருமே சப்போர்ட். அதெல்லாம் ஒரு கிடைக்கிறது கஷ்டம். Done. Okay. Vail was not the founder chapter member, right? So I think this question may not be relevant for Vail, right? So what is the process of giving referrals and passing thank you slip? How is the process now? What process? Okay, I don't think I understood the question. So sorry, I'm not putting this question to Vail. Maybe you can call me separately, right? Okay. E hotel la edavadhu or incident aayirukku. Satya sir kekra. சார் நானு ராகேஷ் ஜெயின வந்து பிரசன்டேஷன் எங்களுக்கு 8 minutes பிரசன்டேஷன் இது இருக்கு. நாங்க அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சத்யா சார் வந்து MSP எடுத்துட்டு இருக்காரு. ஈவினிங் அரௌண்ட் ஒரு 7:30 to 9 அந்த டைம் 6 to 9 ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சத்யா சார் வர சொல்லிட்டாரு எங்க 2 பேரையும். நீ ஈவோட்ல நான் வந்துரு. பட் ஆனா அவரு ராகேஷ் ஜெயின் பத்தி அவரு ராகேஷ் ஜெயின் மைக் இல்லாம அவர் வாய்ஸ் அப்படி இருக்கும். யூ கேன் ஸ்பீக். பட் அவருக்கு என்ன ஃபியர்னா என்ன பத்தி தான் ஃபியர். நீ வாடா நீ வந்துரு அப்படின்னு. நான் போயிட்டு அங்க வெளியே உள்ள மீட்டிங் நடக்கும், இங்க வெளியே ரீட் பண்ணிட்டே இருக்க சொல்லுவாரு. நடுவில் பிரேக் அப்ப ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்து வெளியே வந்து எங்க உட்காந்து படி அப்படின்னு. யாராவது மெம்பர்ஸ் வந்து இந்த பிரேக்ல எல்லாம் வந்து பாப்பாங்க எங்களை. அப்படியே நாங்க பாட்டு பைத்தியம் கத்தின்னு இருப்பேன். வாட் சத்யா சார் வாட் ஹேப்பனிங் ஹியர்? நோ ஹேவிங் தட் 8 minutes. பட் என்னன்னா நிறைய பேர் 8 minutes இவ்வளவு பெருசா சொல்றாங்கன்னு இருக்கும். பட் we took 8 minutes as a serious. ஒரு சீரியஸா எடுத்து பண்ணோம். அந்த அன்னைக்கு நான் 8 minutes நான் கேட்டது 9 hours தான். பட் ஐ காட் கரெக்டட் மோர் தென் 13-15 hours எனக்கு கனெக்ட் ஆச்சு. அதுதான் அது சீரியஸா எடுத்து பண்ணா டெஃபினட்டா கனெக்ட் ஆயிடும். இது இட் நாட் ஹேப்பன் இன் ஈவோத்தில். எஸ். குருஜியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வர சொல்லிட்டாரு. குருஜி. Good. Any other questions we have? Any other thing or can I ask Sata to speak? Sata, if you're there in the room, can you share your experience with Vail Murugan and what you like about Vail Murugan? What is one thing that you appreciate about him? No, Velu, one thing is after every chapter meeting, after the breakfast, they used to, a group of people, I mean, Velu and
two, three people, they used to rush towards the portico, right? And I always see that actually Velu will be keenly listening to the 30 seconds and the specific cause, and if he is able to connect anybody, immediately goes to that person during breakfast, said, "Ipo vaanga, odane polam. I will will connect it. Ippe podlan solite, he will take them." So that he will follow up with that particular person and he will take them to the thing, and they will share the whatever the success in the power data. And obviously when business happens, it's happened and it gets reported. So that is one thing I like about him. And he is a doer. He just does what has been told, and he never misses a meeting. He's always there in the meeting. And the other thing is, what I liked about is overall story of Velu. BNI, how BNI can make a person with zero turnover to whatever he dreams like. So BNI can make wonders to a particular member if the member is so committed to the process and the business aspects of BNI. So that I liked him. I've seen Velu's personal imagery. I mean, how he used to look when he came as an employee in the previous company, and how he looks now, how he carries himself, his body language, his how he talks and conveys business, how he conveys friendship through calls, and how he talks to me as I mean, considering me as a professional. There are two sides of relationship myself and Velu has. One is, I'm an architect. I use Velu services for our projects, and Velu is also my friend. So he used to call if he has got any doubt or any like any unsettled thing in his mind. He used to call and get my opinion also as a friendly advice. Many times we have had those kind of conversations, and one of the projects, very tough client, during the last lockdown, he amazingly managed. There had been some erosion in the profit, but he said that client has to be happy, but it is done. So he just, I couldn't go to the site, but he stood there and did the project. I mean, that's hats off to his commitment levels. So one is that his commitment, simplicity. When someone else senior or someone has got higher knowledge in something, says something, he just listens, and he puts the transformation process into himself. So these are the qualities that I see in this man from 2013 till now. And I mean, it's a nice, amazing guy, and he should grow more, and I wish him all the best. Thank you so much. Thank you, Thank you, sir. Thanks a lot, sir. Thanks a lot. Okay, well, let me tell you a secret. Okay, today I'll share the secret. So before even you came to me, that you called me and said you want to come and meet me. There's one person who called me and told me, I want you to meet Velmurugan. Imaji. No, Satyaji. Satya, sir. Both have called you. Both have called you. No. First person to call Satya. Satya. Okay, then you met me. Then Seemaji called me. Okay, Seema called and told me. But Satya was the first person, as usual, he called, say, I don't know. பையன் வராரு பாத்திக்கோ. சரி, ஓகேடா, நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? சரி, நான் பாத்திக்கிறேன். So Satya wants to, again, he has raised hand. I don't know what he is going to share, but just want to, Satya, keep it short, huh? Yeah. Over to you, Satya. No, and Satya is telling what BNI can do to a person. You know, it transforms a person holistically. I'm talking about, you know, appearance, behavior, communication, every aspect. Because the kind of company you keep. I remember Velu, when initial days he used to come, I know, Velu, I can tell you, he used to stand. You have all rights. In front of the visitor, he used to stand like an inverted V, with legs wide open. No, I'll look at from a different, from a distance. I'll go that side, and with my shoe, I'll just hit his leg. And he gets a message and he'll stand straight. See, anybody else and a business owner can feel bad about it.
But I used to, that kind of a corrections on including body language, it's been even in me 10 years back, what I was, and when I thing is completely transformed. BNI does that in every aspect, as Satta said. Yeah. You have one more case study in front of you. You've seen me. Thank you, Satya. And thank you for sending Vail Murugan to me, right? Thank you so much. Thank you for inviting me for this. Yeah. Come on. You are always part of me and I am part of you. Sanda poduvom. Vail Murugan in thambi thane. Family than Sunday avum. Correct Vail? Vella poila Sanda poduvom. Right. Good. Anybody else who wants to speak now, you can. Somebody want to share something you learned, something you'll implement, whatever you got. Last 10 minutes and then we'll move forward for 5 minutes. In fact, I know so many more stories but I don't want to speak something very personal what Vail has shared with me, right? Shakti, over to you, Shakti. Thank you, Vail Murugan sir, for the wonderful, amazing present life journey. Sir, our patta kashtatoda vali vedana santhosham athaniyume I was able to see in the face of his family. And எனக்கும் சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை சார். ஐ எம் வெரி மச் எமோஷனல். எத்தனை பேர் தான் இந்த மாதிரி நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் த சிஸ்டம் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ சார். கேள்வியா இல்ல, இது ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சார். இட்ஸ் நாட் அ क्वेश्चन. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் சம்திங். Thank you ma. Rakesh Jain. Oh, I've done Ashu. Sorry. You want to speak, Ashu? You raised the hand or? No, Vaya, thank you. But it was really inspiring to whatever heard today. Lots of learnings, and I've shared my learnings also on the group. So it's really hats off to Vail Murugan sir for believing in his mentors, and so great to see him grow in his life and come up to this level. Thank really you. Having goosebumps all around me. Thank you, Vaya. Thank you, Ashu. Thank you. Yes, Rakesh ji. Yeah, thanks. Just wanted to share one incident when me and Vail Murugan had that feature presentation together. We were practicing at Cold Point, and Satya sir had called me there. I took Kritika along with me to prepare those PPTs for me. And suddenly Satya asked, okay, Kritika, what you are doing and what you are looking for? She said, I am looking for internship with Vikram Phatke. And immediately Vail gave a call to Vishnu Phatke. And next day, Kritika met Vishnu Phatke. And she was there as an apprentice with Vikram Phatke. This guy is a great giver. And thanks to him. Thanks a lot to him. He changed Kritika's life. Thank you. Okay, Rakesh, because you're here, I didn't want to reveal now, but I'll say this. So friends, tomorrow, our business hero is Kritika. Oh, thank you. Yeah, so tomorrow Kritika will be here, guys. So just want to say thank you, Rakesh ji, for gifting Kritika to us, right? And thank you, Vail, for actually connecting, right? So you see the whole story, how all the stories are getting interlinked, right? One BNI member helping that person helping, and there's a big chain happening, right? It's a big chain happening. So friends, those who enjoyed the sessions, be there again tomorrow. But yeah, we're not stopping. Just want to announce this, that the business heroes tomorrow, we have Kritika Jain in the room. And yes, Jayesh, can you put the Padlet link in the chat box now, right? The Padlet link, all the people, all the members in this room right now, you can share your learnings, your experience today, and put it here. And this will be a gift to Vail Murugan, that what did we learn, right? Okay, so thank you, Rakesh ji. Thank you, Sunil ji. Thanks, Vail. Thanks a lot. Thanks, Rakesh. Thank you. Okay, I saw Seema ji raise the hand, and then Hari. Okay, Hari has raised the hand. So Hari, yes, he's our sponsor, and thank you so much, Hari. Over to you. Thank you, sir. Thank you, Vail Murugan sir. That was really inspiring. That you have come so much in your life. Thanks for this wonderful interview. Sunil sir, you are always inspiring us day to day in our life, sir. Thank you so much. Looking forward for more, sir. Thank you so much, sir. Thank you, Harigaran sir. Thank you, Hari. Thank you, Hari. Good.
Thank you. And maybe after the lockdown is over, I'm going to get all the business heroes together. We are going to go for a party, right? And maybe Hari is going to throw a party for all of us. Sure, sir. Anytime, sir. Thank you, Hari. Thanks a lot. So friends, please use the Padlet, right? You can type in there. Please put in your things, your learnings, your action points. See, knowledge is free. Ideas are free. Implementation is the key. What I find, okay, whether it is Sri Raman, whether it's Shaktivel, whether it is Vel Murugan in the room, right? Please understand the strength is implementation, right? They go out and implement. It's really important. These guys are doers. They believe someone and they just go and do it. They believe a system, they believe a process, they believe in people who believe in the system and the process. A system and a process so strong, right? For 36, 37 years, doing so beautifully well, impacting so many lives. Then there must be a reason across 70 countries, one of the most successful platforms, then there must be something very powerful in the system, right? And these people believe the people who believe the system and just go ahead forward and doing it. And this is what the results you're seeing. And let me tell you, well, you're right. This is just the beginning, right? This is just the beginning for you. So do not take this as that you have reached. I liked it when you said that, why me? Okay, just to tell all of you, when I called Vel, he said, why me? I still not achieved anything big. I said, for that only I want you. So maybe today, this is the video, this is what you're done. 2 years from now, I want you again to be here to say, I've done 50 crores. So yeah, that's all. Then we will lift many more people. So that is what is resetting your access, resetting your goals. Inikku 5-6 கோடி பண்ணிருக்கோம். 5 crores to 50 crores. That should be the next story. சரியா? Yes, சொல்லுடு. I am allowing Seema madam to speak. Seema ji. The question to Vel Murugan is, what does he see himself 10 years from now? That was my last question, Seema ji. I thought you were going to talk about your younger brother. Sorry. Okay, now that Seema has done my job, you can answer it. Sir, next I want business. One part is business. That is numbers. I am not. That is numbers automatically come. Definitely 10 years automatically. Beyond numbers, I want to be a knowledgeable consultant in the industry. I want to develop myself as a consultant in the industry. Second, I have some dream. I have a dream. And then I have to run a ITI, air conditioning training institute of ITI, bringing people. I can develop more assistant technicians into technicians. Even to stay and food, I want to give them. That's my dream. That is possible there. It will happen. That's my dream. If you have a dream, God will give you the energy to get it executed, because you're dreaming for everybody else. I know. Seriya, Tatasto. Will be done. So, Air Conditioning Training Institute, ATI. Seri, done. Yes, superb. Thank you, Seema ji. Thank you. Yes. Okay, so we have one Deepesh Sanjeev to speak. Yes, please go ahead. Yeah, sorry, sir. I'm Balaji. My sister's okay, no problem. Yeah, no problem. Go ahead, Balaji. Futures chapter. சொல்லுமா Balaji. பிசினஸ்ல வந்துட்டு ஃபாதர் டெவலப் பண்ணது எல்லாத்தையும் தாண்டி ஜீரோல இருந்து அச்சீவ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம வெளியில நிறைய கதைலாம் கேட்டிருப்போம். பட் இந்த மாதிரி ரியல் ஹீரோஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு பிக் தேங்க்ஸ் சார். ஒரு இன்ஸ்பைரிங்கா நமக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓகே நம்மளாம் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் டைரக்டாவே அவர்கிட்ட நான் பேசுறேன் சார். வேல்முருகன் சார்கிட்ட பேசுறேன். வேல் சார், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். ஆல் மெம்பர்ஸ் சப்போர்ட் சார். அவ்வளவுதான். அன்னைக்கு சுனில் சார், சத்யா சார், சீமா மேடம் அது மாதிரி ஆள்லாம் சப்போர்ட் பண்ணலாம். இன்னைக்கு வேற எல்பி எங்க இருப்பேனே தெரியல. They are given identity. Brilliant. Thank you. Kritika wants to speak. Kritika. Yes, I want to speak, and I just want to thank Vel Murugan sir. It is not now, but it was the first time, the meeting that he was talking about at the He Hotel. I was also there, and what I saw, the dedication towards his mentor, that was very, very influencing for me. And if I am dedicated to my mentors today, it is because of him who taught me that
Sunil sir solrara panidu. Every time he speaks, he just says, Sunil sir solrara, avladhan kekada panidu. So he's always inspired. And today seeing him here, and I've seen he was so scared and shivering when he gave the presentation first time. And today he's sitting here and speaking in front of so many people. That itself is so inspiring and is a true success story. And what I am today, if he wouldn't have given me an opportunity that day, I think I wouldn't have been a good interior designer today practicing on my own. So thank you so much, Vail sir. I always call him my godfather, and it'll always remain very, very close to my heart. Thank you so much. Thank you, Thank Vail. Thank you, Kritika. Brilliant. That's tomorrow's trailer, right? So Kritika is going to be a business hero. I didn't know this story. Seriously, I didn't know this story. So it's brilliant, right? Wow, superb. So back to back. Very good. Okay, so also once again, this is our link, right? So if anybody wants to contribute to Chennai One, please, you can do this. And we are, Will, and the hospital வரப்போதில்ல அதுல ஏசி நீ தான் போட போற சரியா? கண்டிப்பா சார். ஆமா, ஆர்கிடெக்ட் வந்து செட்டாஸ் எடுக்கும். ஆர்கிடெக்ட் செட்டாஸ் எடுக்கும். நம்ம ஹாஸ்பிடல். Good. So good guys, time is 4:25 and yes, this is the link, but I'll go back and in the chat box someone has put, okay, very big message. Regu, okay, fine. Yes, 70% penetration. Yes, we will. AC billionaire in next 5 years. Wow. Somebody is wishing that Vail should become billionaire. Billionaire right now, every town in Tamil Nadu will have an ATI. Okay, we will put it as VATI, Vail's Air Conditioning Training Institute. Edikuma, Vadi. VATI. Or song good irukla? Vadi vanditaru. Vadi coming. VATI. Put it. Brilliant. So thank you so much. I'm just going to stop the share and just maybe thank you so much to all of you. It is 4:25. Yes, have an amazing day. Just a little thing. Today, just immediately don't go off to work. Take time off, 5 minutes. Just think about the story. What impacted you the most in the story? What one thing you can pick up from this life? What one thing you will implement and that is going to change your life? Right? Yes, we all come here, we clap, we appreciate each other, we say thank you so much, but then we forget it. This is not any other movie. This is real life. I like what Balaji said from Futures. This is a real story among us, right? Thank you. Vail Murugan, why don't you share your, okay. One of the BNI members from Azure, can you share this in the chat box? Mobile number of Vail Murugan. One of you can share it. If those of you want it, you can take Vail's number from the chat box. I don't want to disturb, right, Vail? Maybe I will put it in the chat box. Okay, already done. Kritika, 9841233766. Right? Don't type anything, guys. Those who want to copy it, copy the number, take the number. You want to talk to him, you want to fix a one-to-one with him, please do it. Right? Ever helpful person, ever helpful person. And he's always there for all of us. Right? And next time, if you have a problem in AC, just call him on the Zoom and do like this. He'll understand. Right? So I'm stopping the share. And yes, the Padlet link can be put once more. Jayesh, Padlet link once more in the chat box. Right? Those of you want to put, please, this will be a gift from us to Vail Murugan. Please put your learnings, your whatever you like most, anything you want to give a message to Vail Murugan. Please put it there in the Padlet because we'll take a nice printout, frame it, and give it as a gift to Vail. Thank you, thank you, sir. Thanks a lot. Thank you. Yes, Jayesh, take care of that, right? So all the business heroes, we are going to do that for all of them. All the Padlets will be taken and we'll be taking it up and taking a nice framing it and giving it as a gift. Good. Right, so it's time we can stop the recording and stop the Facebook. And Jayesh, why not a good picture? Sugandha, why don't you come on the picture? Sugandha,
I want a yes family. sir. ஒரு family picture எடுத்துடலாம். ஒரு